இன்னைக்கு காங்கிரஸோட வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 18% விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ எனக்கு வந்த தகவல்னா தாவேகா காங்கிரஸ் ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. தாவேகா கிட்ட அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க போல, வெளிச்சத்துக்கு வாங்க, மெயின் கேட் வழியாக வாங்க. ஓகே, அதனால 70 சீட்டு வரைக்கும் தர தயார். டெப்டி சிஎம் தரேன், 6 மந்திரி தரேன். ஓகே, பார்லிமெண்ட்டில் கூட உங்களுக்கு சீட் நிறைய தரேன். ஆனால் டைரெக்டாக பேசணும். சும்மா இந்த மறைமுகமாக இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுல ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் யூ எனிமோர். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று 6ஆம் தேதியிலேருந்து அவங்க 234 தொகுதிக்கும் விருப்பம் மனு வாங்குறாங்க. இப்போ விஜய் ராகுல் காந்தி இந்த 2 முகங்கள் டெட்லி காம்பினேஷன். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், பாஜக மேலே தமிழ்நாட்டில் ஒரு இனம் புரியாத, இனம் தெரியாத வெறுப்பு, எதிர்ப்பு இருக்குது. த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் இன் தமிழ்நாடு இஸ் மிஸ்டர் மோடி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மை. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவர் சும்மா மேடையில் டான்ஸ் ஆடலாம், பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இவர் டான்ஸ் ஆடினா, நான் இப்போ பாருங்கள், இவங்க சொன்ன ஒன்றும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஆடின டான்ஸை போடுறாங்க. அது உங்களுக்கு டான்ஸ் கூட ஆட தெரியல. இவராவது எக்ஸ்பர்ட் டான்ஸர், ஸ்டெப் போடுறாரு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆமாம், அதனால் ஏன் ஸ்டாலின் கூட தான் டான்ஸ் ஆடியிருக்காரு. அமெரிக்காவில் பார்த்தா இவர் மோடியே டான்ஸ் ஆடியிருக்காரு இஸ்ரேல்னு இருக்குது. உதயநிதி இதெல்லாம் செய்யாதவரா இல்லை செய்துட்டு தானே? இன்னைக்கு இருக்கிற நிலையில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஎம்கே அண்ட் டிவிகே தான். அதனால் காங்கிரஸை மிஸ்ரீட் பண்ணி டிஎம்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக நினச்சி இன்றைக்கி அதுதான் இப்போ ட்ரபுளில் இருக்குங்க. 10-15 எம்எல்ஏ இல்லாமல் போகலாம், ஆனால் உனக்கு ஆட்சியே இல்லாமல் போகுது. இப்போ யார் ஒரி பண்ணணும்? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அந்த மேடையில் உங்களை பார்த்தோம். விஜய் அவர்கள் மேடையில் எம்ஜிஆர் குறித்து பேசினதாக இருக்கட்டும், திமுக அட்டாக்காக இருக்கட்டும், அதிமுக அட்டாக், இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நடனமும் ஆடிட்டார். விஜய் அவர்கள் உற்சாகமாக ஆகிட்டார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் பின்னாடி விமர்சனங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவர் சும்மா மேடையில் டான்ஸ் ஆடலாம், பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, அவர் டான்ஸ் ஆடலாம் ஒரு இதாக விஷயமா அப்படின்னு பேசுகிறாங்க. நிறைய திமுக அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த களத்தில் இருந்தீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது ஒரு சாதாரண இயல்பான நிகழ்வு தாங்க. ஒரு குழந்தையும் அந்த பாடகரும் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவர் உடனே அதுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணார். மொத்தமே 2 நிமிஷம் கூட இருக்காதுங்க, 2 ஸ்டெப்பு போட்டார். அதான் அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான். மற்றபடி அவர் டான்ஸ் ஆடினார், போனார், வந்தார்ன்றதெல்லாம் இட்டுக்கட்டிய விஷயங்கள் தான். ரெண்டாவது, அது ஒரு இஷ்யூவே நான் இஷ்யூ. அதை ஏன் இவங்க இவ்வளோ பெருசாக பூதாகாரமாக ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இவர் டான்ஸ் ஆடினார்னா, நான் இப்போ பாருங்கள், இவங்க சொன்ன ஒன்றும் டு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ரியாக்ஷன். நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஆடின டான்ஸை போடுறாங்க. அது உங்களுக்கு டான்ஸ் கூட ஆட தெரியல. இவராவது எக்ஸ்பர்ட் டான்ஸர், ஸ்டெப் போடுறாரு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆமாம், அதனால் ஏன் ஸ்டாலின் கூட தான் டான்ஸ் ஆடியிருக்காரு. இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அமெரிக்காவில் பார்த்தா இவர் மோடியே டான்ஸ் ஆடியிருக்கார் இஸ்ரேல்னு இருக்குது. அதனால் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. நம்ம நாட்டில் தான் ஏதோ அரசியல்வாதினா அப்படியே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு இலக்கணம் வகுக்கிறாங்க. ஆனால் திரைக்கு அந்த வெளிச்சத்துக்கு பின்னால் எப்படிலாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பட் ஃபாரினில் நான் பார்த்துருக்கேன், அவங்க ஒய்ஃபோடு நடந்து சினிமாவுக்கு போகிறாங்க, சைக்கிள் மெரிச்சிட்டு போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானேங்க. அதனால் டான்ஸ் ஆடக்கூடாது, பாடக்கூடாதுன்னா உதயநிதி இதெல்லாம் செய்யாதவரா இல்லை செய்துட்டு இருக்கிறவர் தானே. அதனால் இது தேவையில்லாத விமர்சனங்க. விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது. அதை விட்டுட்டு நான் இஷ்யூஸை ஏன் கொண்டு போகிறாங்க திமுக, பாஜக. பட் ஒன்று மட்டும் தெரியுது, விஜய் ரொம்ப பெரிய த்ரெட்டாக மாறிட்டு இருக்காரு அவங்களுக்கு. ஓகே, அதனால் எல்லாருமே அவரை எப்படியாவது அட்டாக் பண்ணணுன்னு என்னென்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கணும்னு பார்க்குறாங்க. பட் இட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் விஜய் டு பி இன் த லைம் லைட் ஆல்வேஸ். ஓகே, அதான் நடக்க போகுது சார். இன்னொரு பக்கம் திமுக, காங்கிரஸ்
புகைச்சல் இருக்குது, பிரச்சனை போயிட்டுருக்கு, தொகுதிகள் பங்கீடு வந்து பெரிய இழுபறியாக போயிட்டுருக்கெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்றைக்கி காங்கிரஸோட வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 18% விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒரு 12% இருக்குது அப்படிங்கிறாரு. இது கூட்டணிக்காக பேசுகிறாரா, இல்லை திமுகவுக்கும் நெருக்கடி காட்டணும், பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஒரு அமௌண்ட்டில் தான் இருக்கோம் அப்படின்றத காட்டுறாரா? இல்லைங்க, அதாவது இதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தப்பு பண்ணுதுன்னு நான் நினைக்கலைங்க. திமுக வந்து காங்கிரஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு போக்கிடமில்லை, நம்ம விட்டால் நாதி இல்லை, வேறு எங்கே போக முடியும், அவங்க நம்ம தான் அவங்களுக்கு இந்தியா கூட்டணியில் நம்ம நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படி நினைக்கலைங்க. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி கிட்ட கனிமொழி பேசும்போது அந்த சந்திப்பை பற்றி ஊடகத்தில் தவறான வியாக்கியானங்கள் கொடுத்தாங்க. பாசிட்டிவாக ரோசியா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப திருப்தி இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு தான் கனிமொழி வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. சீட்டை பற்றிலாம் நான் பேச முடியாது, அதுக்குன்னு ஒரு கமிட்டி நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கமிட்டி உங்களை சந்தித்து இத்தனை மாதம் ஆச்சு, யூ ஹவ் நாட் ஃபார்ம்டு யுவர் கமிட்டி. ஸோ முதல்ல அங்கே போய் பேசுங்க, அங்கே போய் பேசி அந்த கமிட்டியோட சார்ட் அவுட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பைபாஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. ஸோ நோ டிஸ்கஷன் ஆன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஆல். ஆனால் பவர் ஷேர்ன்றது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம். இல்லைன்னா அதுக்கு வந்து கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாசிபிளாக ஒரு ரீசன் இல்லை, இது இப்போ அதை சொன்னோம்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, இதை தேர்தலுக்கு பின்னால் நம்ம பேசிக்கலாம், அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்குது திமுக. இதெல்லாம் வெளியே வரல. ஆனால் பெரிய பயமே இல்லாமல் காட்டிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எங்கள் பயமே இல்லாமல் பிளான் பி போட்டுட்ருக்காங்க, என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்த தகவல்னா தாவேகா வந்து காங்கிரஸ் வந்து ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. தாவேகா கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க போல, வெளிச்சத்துக்கு வாங்க, மெயின் கேட் வழியாக வாங்க. அதனால் வந்து 70 சீட்டு வரைக்கும் தர தயார், டெப்டி சிஎம் தரேன், 6 மந்திரி தரேன், பார்லிமெண்ட்டில் கூட உங்களுக்கு சீட் நிறைய தரேன். ஆனால் டைரெக்டாக வந்து பேசணும், சும்மா இந்த மறைமுகமாக இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுல ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் யூ எனிமோர். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று 6ஆம் தேதியிலேருந்து அவங்க வந்து 234 தொகுதிக்கும் வந்துட்டு விருப்ப மனு வாங்குறாங்க. ஸோ காங்கிரஸுக்கும் நெருக்கடி கொடுக்குறார் தாவேகா. இப்படியே பேசிட்டு நாங்கள் வந்துடுறோன்னா அதுக்காக எண்ட்லெஸ்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வேலையை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி நான் ஆஃபர் கொடுத்துட்டேன். It is up to you to come openly and say alliance with TVK டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க பேசுங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி டிவிகே கூட சேர்ந்தா விமர்சனங்கள் ஏதாதா எப்படி எழுன்றீங்க நீங்கள்? என்ன இப்போ பாஜக எதிர்ப்பு தாங்க ஃபல்கரம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்தவரையில் பாஜகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் அவர்களுக்கு நண்பர்கள் தான், தோழர்கள் தான். இல்லைன்னா உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனா தலைவர், அவரை வந்து அவங்க ஒரு கட்டத்தில் ஆதரித்து முதல்வர் ஆக்குனாங்களே. ஏன் ஆக்குனாங்க? பிகாஸ் he was opposed to பிஜேபி. அந்த வகையான பிராண்ட் இந்துத்துவாவை அவர் எதிர்த்தார். அதனால் வந்துங்க விஜயை வந்து அவங்க ஆதரிப்பதற்கு நியாயம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர், அவர் ஒரு பாப்புலர் ஸ்டாரு, அவர் பாஜகவை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு, அதன் அழுத்தத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இது காங்கிரஸுக்கு வாய்ப்பா விஜய்க்கு வாய்ப்புன்னு சொல்லுவீங்களா? என்ன கேட்டால் இது வந்து 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கும். மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக தான் அது இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி அவர் சொல்கிறது தப்புங்க. பிரவீன் சக்கரவர்த்தி .1 கரெக்டு. அதாவது தாவேகா அண்ட் திமுக கிடையே தான் 1-2 போட்டி இருக்கு. இது அதிமுக இதுக்கு பின்னால் தான்றது தட் இஸ் தட். இது 6 மாதத்துக்கு முன்னாலே விஜய் சொல்லிட்டாருங்க, போட்டி எனக்கும் இவங்களுக்கு தான்ட்டு. ஸோ அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் 18% அது வந்து 12% இதெல்லாம் வந்து சரியான தகவலாக நான் நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, லேட்டஸ்ட்டாக கேரளாவில் ஒரு ரிப்யூட்டடாக நாங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணாங்க இந்த தாவேகா விழாவில். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற நிலையில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஎம்கே அண்ட் டிவிகே தான். அவங்களுக்குள்ள மெலிய பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ், நேரோ டிஃப்ரென்ஸ் 1 or 2% தான் இருக்குது. அதில் இன்றைக்கி திமுகவுக்கு 1% அட்வான்டேஜ் இருக்குது, ஆடாக இருக்குன்னா
அது வித் அலையன்ஸ் ஆஃப் 8-9 பார்ட்டிஸ். ஓகே. டிவிகேவுக்கு எதுவும் இல்லாமல் அது. அப்போ சிங்கிளாக நீங்கள் 2 பார்ட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 1-upல தான் தாவேக்கா இருக்கு. இத்தனைக்கு கூட்டணி கிடையாது, கூட்டணி எதுவுமே கூட்டணி இல்லாமல் அவங்க 1% தான் இவங்க கூட்டணியால் 4-5% கெயின் ஆகிறாங்க. புரியுதுங்களா? திமுக அதை கழிச்சா ஆஸ் இண்டிவிஜுவல் இவங்க டாப்பில் தான் போவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கேரளா ஆர்கனைசேஷனில் அதை ஏன் நான் ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்னா, அதாவது தொங்கு சட்டசபை தான் உருவாகும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைப்படி. நோ பார்ட்டி வில் கெட் அப்சல்யூட் மெஜாரிட்டி, நோ பார்ட்டி ஆர் அலையன்ஸ், யாருக்கும் கிடைக்காது இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இந்த அலையன்ஸ் செட்டப் படி 3வது இடத்துல தான் பாஜக டிஸ்டன்ட் தேர்டுன்றாரு. தேர்டு இல்லை, டிஸ்டன்ட் தேர்டில் இருக்கோன்றாரு. அதே போல் சீஃப் மினிஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி 1லேருந்து 15 தான் எடுத்திருக்காங்க. 234 தொகுதியிலையும் போய் சாம்பிள் 1,28,000 எடுத்திருக்காங்க. மெகா எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா அப்படி ஸ்பான்சர்ட்லாம் கிடையாதுங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் மினிஸ்டரில் ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இருக்குது போட்டி. ஓகே. இவர் எங்கேயோ இருக்கார், டிஸ்டன்ட் தேர்டில் இருக்கார். 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், அப்பா போனால் தான் தான் அடுத்ததுன்னு இளவரசர் இருக்கார் இல்லையா, அவர் 10வது 11வது இடத்துல. அவருக்கு மேலே சீமான், அண்ணாமலை, கமல்ஹாசன் கூட இருக்காங்க. ஸோ ரொம்ப டைட் ரேஸ் தாங்க இருக்க போகுது. அதனால் காங்கிரஸுடைய ரோல் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காங்கிரஸ்னால் அது 12, 10, 9, 8 அதில் நான் டிஸ்பியூட் பண்ண விரும்பலை, அதை நான் ஒத்துக்கலை. ஆனால் 12% நான் ஒத்துக்கலை. ஆனால் காங்கிரஸ் ஓட்டு எதுவாக இருந்தாலும் அது போகும்போது தனியாக போகாது, மைனாரிட்டியில் ஒரு 10% இழுத்துன்னு போயிடும். ஏன்னா இன்றைக்கி நாடறிந்த பாஜக எதிர்ப்பு, நாடறிந்த மைனாரிட்டிக்கு பாதுகாப்புனா காங்கிரஸ் தான். அதை மற்ற கட்சிகள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது திமுக, அதிமுக, மதிமுக, பாமக, எல்லா கட்சிகளும் விசிகா உள்பட ஒரு கட்டத்தில் பாஜகவோட அலையன்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக வந்துடும், நேச்சுரலான கூட்டணி. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா காங்கிரஸ் எப்படி அதுக்கு கிரிட்டிசிசம் வராதான்னு கேட்டீங்க, வரவே வராது. திமுக ஆட்கள் காங்கிரஸை ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, மரியாதை இல்லாமல் அவமரியாதையாக பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி பேசிட்டு வந்திருக்காங்க, நாங்கள் கமிட்டி அமைச்சிட்டு கூப்பிட்றோம் நாங்கள். அவங்க 70 லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போது அதில் 41. ஓகே. 70 அவங்க ஒன்றும் கேட்கலைங்க, 41 மேக்சிமம் 39. அதுக்கு ஒரு லாஜிக். 39 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் எங்களுக்கு 1 அது கொடுக்கணும் ஒரு பார்லிமெண்ட். அந்த கன்னியாகுமரியில் மட்டும் 2 கேட்டிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் காங்கிரஸ் அங்கே ரொம்ப வாஸ் ஸ்ட்ராங் தேர். அப்போ அதனால் அவங்க ரொம்ப லாஜிக்கல். ஆனால் அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த கிரீஷ் சோடங்கிற அவரை கண்டுக்காமல் 2 மாதம் இழுக்க வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், டிசம்பர் 5 ஜனவரியா பிப்ரவரி 5 டெட்லைன் கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ அதுக்காக இப்போ கமிட்டி போடுறதுக்கு அவங்க தயாராக. ஏன்னா இதுக்கு மேலே இழுக்க இன்பம்னா முறிஞ்சிரும் போல இருக்குது. ஸோ கமிட்டி போட்டு தான். இப்போ அதில் ஒரு கேம் பிளான் இருக்குங்க. டிஎம்கேவும் லேஸ்பட்ட கட்சி இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா கூட்டணியும் கதவுங்களை சாத்தட்டும், அப்போ நம்மளது மட்டும்தான் அன்டிசைடாக இருந்தால் இவங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை, ஃபைட் அக்காம்பலி மாதிரி கொடுத்ததை வாங்கி கொண்டு உட்கார வேண்டியது தான். இல்லைன்னா சூசைடெல்லாம் தனியாக போய் போடுவாங்க. ஸோ இந்த 11th ஹவரில் இவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கலான்ற வேலை இருக்குது பாருங்கள். அதை காங்கிரஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாலே புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க டிசம்பர்லேயே கமிட்டி போடுன்ட்டாங்க. அதனால் காங்கிரஸை மிஸ்ரீட் பண்ணி டிஎம்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக நினைக்கிறதா நினச்சி இன்றைக்கி அதுதான் இப்போ ட்ரபுளில் இருக்குங்க. ஓகே. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்களுக்கு என்னங்க 10-15 எம்எல்ஏ இல்லாமல் போகலாம், ஆனால் உனக்கு ஆட்சியே இல்லாமல் போகுது. இப்போ யார் ஒரி பண்ணணும்? அதிகமாக யார் உரி பண்ணணும்? திமுக தான் பண்ணணும். நீ தனியாகவும் ஆட்சிக்கு வரணுன்ற, ஆட்சி தொடரணும்னு விரும்புகிற, அப்போ யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட். நீ இவங்க 6 தான், அதுக்கு மேலே கிடையாது. கமல்ஹாசனுக்கு 3 தான். சி த வே தே
டிஸ்ட்ரிபியூட் ஆர் ட்ரீட் தி அலையன்ஸ் பார்ட்டிஸ். விசிகாக்கெல்லாம் வெறும் 6 அதெல்லாம் ஒத்துக்குவாங்களாங்க? ஒத்துக்குன்னா அந்த கட்சி எதுக்காக இருக்கணுன்ற நான் அப்படி ஏதாவது இருக்கா? பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவை விட்டால் இந்த நாட்டில் ஆளே இல்லையா? தனியாக நின்று போயிடலாமே அதுக்கு. இல்லை, எனக்கு என்னன்னா விசிகாவே உடஞ்சிரும், அதுதான் ப்ராப்ளம். இப்போ திருமாவளவனுக்கு பயம் என்னன்னா காங்கிரஸுக்கும் அது நடக்கலாம், நடக்காதுன்னு நான் சொல்ல. காங்கிரஸ்லேயும் சில எலிமெண்ட்ஸ் இருக்காங்க பிழைப்புக்காக காங்கிரஸில் இருக்கிறவங்க. தே மே பிரேக் த காங்கிரஸ் இன் த ஈவெண்ட் இஃப் இட் வாக்ஸ் அவுட் ஆஃப் டிஎம்கே ஃப்ரண்ட், கோஸ் ஃபார் டிவிகே ஃப்ரண்ட். அந்த அபாயமும் காங்கிரஸுக்கு தெரியும். அதனால தான் அதுவும் கொஞ்சம் அப்படி வார் ஆஃப் நர்வ்ஸ் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு ரங்களையும் ஒவ்வொரு கருத்துக்கள் வருது, அதான் நான் கேட்குறேன். ஆனாலுங்க வாட் எவர் மல்லிகார்ஜுன் கார்கே, வாட் எவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, தட் இஸ் த காங்கிரஸ். நீங்கள் செல்வ பெருந்தகையோ சிதம்பரத்தையோ நம்பி எவங்க காங்கிரஸ்ன்னு போவான்? அவங்க போகலாம், ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணலாம், ஆனால் அவ்வளோதான், அதோட அவ்வளோதான். அதனால் டிஎம்கே தான் தவறு பண்ணியிருக்கு இந்த விஷயத்தில். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு முகம் இருக்குது. இப்போ வரைக்குமே இப்போ ஈழ பிரச்சனை, அந்த இனப்படுகொலை, இதை பற்றியெல்லாம் பேசுகிறத தாண்டி ராகுல் காந்தி மேலே எப்பவுமே ஒரு நல்ல கன்சர்ன் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இப்போ விஜய், ராகுல் காந்தி இந்த 2 முகங்கள் டெட்லி காம்பினேஷன். டெட்லி காம்பினேஷன். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், பாஜக மேலே தமிழ்நாட்டில் ஒரு இனம் புரியாத, இனம் தெரியாத வெறுப்பு, எதிர்ப்பு இருக்குது. த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் இன் தமிழ்நாடு இஸ் மிஸ்டர் மோடி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மை. மோஸ்ட் லவபிள் பர்சன் இஸ் ராகுல் காந்தி, நாட் ஸ்டாலின் ஆர் உதயநிதி ஆர் கனிமொழி. இவர் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை இவரை வச்சு தாங்க இவங்க 39 பிடிக்கிறாங்க. எடப்பாடி நிலைமை யோசித்து பாருங்கள். ஹூ வாஸ் இஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? அப்படி இருந்தும் 1% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். தட் வாஸ் கிரேட். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு யாரையும் சொல்ல முடியாமலே நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் 1% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பழனிசாமி. நான் அதை குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் திங்க் அபவுட் டிஎம்கே. ராகுல் காந்தியை விட்டுட்டு, காங்கிரஸை விட்டுட்டு நாங்கள் தான் நாடாளுமன்றத்தில் போய் ஆட்சி பண்ண போகிறோன்னா இவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? ஸ்டாலின் அவர்கள் நிற்க முடியாது. ஸ்டாலினுக்கு மாநிலத்திலே போட மாட்டாங்க. முதல்வராகவே ஆகவே முடியாதுன்ற நிலையில் இருக்கும்போது அவங்க பிரதமர்னு கூட சொல்லுவாங்க. RS பாரதியை கேட்டால் இந்தியாவே தமிழ்நாட்டை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, ஸ்டாலின் கை காட்டும் திசையில் இந்தியா பயணிக்கும் அவங்க சொல்லிக்குவாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.